இன்னைக்கு நம்ம சருமத்தை நல்ல பளபளன்னு க்ளோவா அழகா வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான தங்க குளியல் பொடி எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இப்போ மார்க்கெட்ல நிறைய சோப்பு கிரீம் எல்லாமே கிடைக்குது. இதை போட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே பளபளப்பா ஒயிட்டா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்குது. இருந்தாலும் அதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். மாத்தி மாத்தி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளுடைய சருமத்துக்கு ஒத்துக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு இயற்கையான தங்க குளியல் பொடியை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம சருமத்துக்கு எந்த விதமான அலர்ஜியும் ஏற்படுத்தாது. அதே சமயத்துல அதுக்குண்டான மருத்துவ பலன்களும் நமக்கு கிடைக்கும். முக்கியமா இதை நீங்க பயன்படுத்தும் போது பருக்கள், வியர்க்குரு, வியர்வை துர்நாற்றம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. கரும்புலி தழும்புகள் இருந்தாலும் மறைய ஆரம்பிக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு முதல்ல ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு ஆவாரம் பூ, காய்ந்த ஆவாரம் பூ எடுத்திருக்கேன். ஆவாரம் பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்ல ஆவாரம் பூ பொடின்னு கிடைக்கும், நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததா 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்குங்க. அடுத்ததா 1 கப் அளவுக்கு ரோஜா பூ இதழ். 1 கப் ஆவாரம் பூ எடுக்கிறீங்கன்னா 1 கப் அளவுக்கு ரோஜா பூ இதழ் எடுத்துக்கங்க. காய்ந்த இதழ், இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இல்லைன்னா வீட்டுல கூட நீங்க உலர்த்தியை பயன்படுத்திக்கலாம். இப்ப இதை நல்ல நைஸான பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டேன். இப்ப இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் பொடி. கஸ்தூரி மஞ்சளா இருக்குன்னா உரல்ல தட்டிட்டு நீங்க மிக்சியில சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரா அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்ததா பூலான் கிழங்கு பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்ப மறுபடியும் இதை ஒரு தடவை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஒரு அருமையான குளியல் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். இதை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆண்களும் தாராளமா பயன்படுத்தலாம். இதுல மஞ்சள் சேர்த்திருக்கேன்னு கவலைப்பட வேணாம். கஸ்தூரி மஞ்சள் பொடி குறைவான அளவுகளில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. இல்ல அப்படின்னா நீங்க மஞ்சள் பொடியை தவிர்த்திடலாம். இதுல முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவாரம் பூவும் அந்த ரோஜா பூ இதழும் தான். ரெண்டுமே சேரும் போது பாத்தீங்கன்னா சருமத்துல இருக்கக்கூடிய கருமைகளை நீக்கிட்டு மாசு மருக்களை நீக்கிட்டு சருமத்தை நல்லா பளிச்சுன்னு க்ளோவா அழகா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதை இப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சும்மா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க. இது 3 விதத்துல பயன்படுத்தலாம். உங்களுடைய சருமம் ஆயில் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா இதுல நீங்க ரோஸ் வாட்டர் சேர்த்து பயன்படுத்தலாம். இல்ல ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா பால் இல்லைன்னா தயிர் சேர்த்து பயன்படுத்தலாம். காய்ச்சின பால் கூட பயன்படுத்திக்கலாம். இது உடல் முழுவதுமே நல்லா தடவிட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு முகத்தை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் பயன்படுத்திட்டு பாருங்க, உங்களுடைய சருமம் மின்னும், நல்ல வழுவழுப்பா இருக்கும், நல்ல ஷைனிங்கா இருக்கும். ஸ்கின்ல எந்த விதமான அலர்ஜியுமே இருக்காது, வேர்வை துர்நாற்றம் இருக்காது, பருக்கள் இருக்காது, தழும்புகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆவாரம் பூ அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது. அதனாலதான் ஆவாரம் பூவை தங்கப்பூனே சொல்லுவாங்க. சருமத்தை வெள்ளையாக்கும், சருமத்தில் இருக்கக்கூடிய மாசு மருக்களை நீக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே பயன்படுத்தலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.